அந்த மாற்றம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல கோவில் இருந்தது, இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு போய் பெண்களாக இருந்தால் திருமணம் ஆகவில்லை என்றால் வலது கை, திருமணம் ஆகி இருந்தால் இடது கையில் முடிகயிறு கட்டிண்டு வாங்க. முடிகயிறு 9 முடி போட்டு கட்டிட்டு வாங்க. சும்மா வாங்கி கட்டிட்டு வரதில்ல. 1 மீட்டர் கடுப்பு கயிறு சிகப்பு கயிறு கொடுத்து முடி போட்டு 9 முடி போட்டு சுவாமிகிட்ட வச்சு கையில் கட்டிடணும். ஆண்களாக இருந்தால் வலது கையில் கட்டிக்கோங்க. பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிறப்போடு இருப்பீங்க. வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் பார்த்திருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள், ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் 30லிருந்து அதிகபட்சம் 40% வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பலிக்கும், சில பேருக்கு 60% பலிக்க. சில பேருக்கு எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, இப்படி நடக்கலை, அப்படி நடக்கலை, நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகப்படி, உங்களுடைய லக்னப்படி, உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது, இப்போ என்ன திசையில் நீங்கள் பிறந்தீங்க. இப்போ சூரிய தசையில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால் முற்றிலுமே அவங்களுக்கு கஷ்டம்தான்.